இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் நபர்களோட சேனல் லவ் லெட்டர் தான். ஓகே, ஸோ அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, ஆனால் என்னுடைய லைஃப்பில் என்னால் நீ இல்லாமல் எதையுமே என்னால் மூவ் பண்ண முடியலை. இல்லை, இந்த இடத்துல நான் பேசுகிறத கேட்குறதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்ற விஷயம் கூட எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் நான் இந்த இடத்துல என் மனசை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை கேளு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்காக தான் இருந்துகிட்ருக்கேன். நான் இப்போ இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியில் கூட உன்னை நினச்சி எனக்கு பயங்கரமாக அழக தான் வருது. ஒவ்வொரு நொடியிலையுமே நான் அழுதுட்டு தான் இருக்குது, நீ என் பக்கத்தில் இல்லை அப்படின்றதுனால. எனக்கு தெரியும் பாஸ்டில் உன்னை நிறைய அழுக வச்சுருக்கேன், ஒரு அழுகையை கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு வருத்தத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். ஹர்ட் பண்ணது, உன்னை அழுக வச்சது, உன்னை அநியாயமாக ஒரு பிரேக்கப் நோ கான்டாக்டில் உன்னை விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போனது, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு கர்மாவை இப்போ நான் நொடிக்கு நொடி அனுபவிச்சிட்ருக்கேன். என்னுடைய சூழ்நிலை என்னவா இருக்குது, என்னுடைய சுச்சுவேஷன்ஸில் நான் என்ன மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்றத என்னால் உன் முன்னாடி வந்து நின்று ஓப்பனாக சொல்ல முடியலை. மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட போட்டு உடச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னால் இப்போது டக்குன்னு வந்து சொல்லக்கூடிய தருணத்தில் நான் இல்லை. நான் சொன்னால் கூட நீ அதை காது கொடுத்து கேட்பியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீ இருக்கியாங்கிறதும் எனக்கு தெரில. ஸோ இதனாலே நான் ரொம்ப சைலண்ட் மூடுக்கு போகிறேன். இவ்வளோ கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தாங்கிட்டு என்னால் இருக்க முடியலை. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. நான் ஒவ்வொரு நேரமும் இங்கே செத்து போன மாதிரி இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியுமே நான் ஒரு செத்து பிணம் மாதிரி தான் இங்கால நடமாடிட்டு இருக்கேன். ஒரு நிம்மதிங்கிறதோ சந்தோஷங்கிறதோ சுத்தமாக கிடையாது. நான் அந்தளவுக்கு ஒரு சேடான ஒரு ஃபீலிங்கில் தான் நான் இப்போ வரைக்கும் அழுதுட்ருக்கேன். ஒவ்வொரு நொடியும் என்னை அழுக வைக்குது. நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு கிடச்சிட்ருக்கு. நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு எல்லாம் சேர்த்து நான் மொத்தமாக அழுதுட்ருக்கேன். இப்போது என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமாகிட்டு போயிட்டுருக்கு. எனக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ளுமா அப்படின்ற எண்ணம்லாம் கூட வருது. எனக்கு ரொம்பவே பாசம் கொடுத்துருக்க, அன்பு கொடுத்துருக்க. நான் அது எதையுமே கண்டு கொள்ளாமல் பாஸ்டில் நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஒரு நம்பிக்கை கொடுத்து பக்கத்தில் இருந்திருக்கணும். அந்த இடத்துல உன் கையை தள்ளி விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். இது எவ்வளோ பெரிய ஒரு கோலத்தனம் அப்படின்றது எனக்கு இப்போது இந்த சுச்சுவேஷன்ஸில் புரியுது. இன்னொன்னே உன்னை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எதையுமே பண்ண கிடையாது. ஆனால் எனக்கு தெரியாமல் என்னுடைய கைகளாலே உன்னுடைய இதயத்தை வந்து நான் நொறுக்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் நான் எதையுமே வேணும் அப்படின்னு பண்ணவே கிடையாது. கொஞ்சம் தெரியாமலும் உன்னுடைய மனசை நான் காயப்படுத்தினதுக்கு தான் இப்போது கடவுள் வந்து எனக்கு ஒரு சில பாடங்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு நொடியும் நான் பண்ண தப்புகள் தான் என்னுடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எதுலேயுமே ஃபுல்ஃபில்லாக இல்லை. என் குடும்பமாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், என்னுடைய ஒர்க்காக இருக்கட்டும், எதுலேயுமே கிடையாது. டோட்டலி நான் வந்து ப்ரோக்கனான ஒரு நிலமையில தான் இப்போ இருந்துகிட்ருக்கேன். உள்ளுக்குள்ளேயே என்னை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்க வச்சு பைத்தியம் பிடிக்க வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்க மாதிரி எனக்கு அப்படியே தோணுது. இல்லை நம்ம ஏதாவது பண்ணிக்கொள்ளுவோமா அப்படின்னு தோணுது. எனக்கு தெரியல நான் ஏன் இவ்வளோ கோரமாக ஒரு கடுமையாக உங்ககிட்ட நடந்துட்டேன். எல்லாத்தையுமே ரொம்ப அன்பாக பாசமாக நடத்தக்கூடிய நான், எல்லா விஷயத்துக்கும் கேர் கொடுக்கக்கூடிய நான், உன் விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்கேன் அப்படின்றத என்னால் இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியலை. மாதிரி ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நீ ரொம்ப பாசமாக இருந்துட்டேன்னு, ஒரு அம்மா மாதிரி நீ என்னை பார்த்துட்ட. எனக்கு எங்கே வலிச்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து நீ பண்ணியிருக்க. ரொம்ப அன்பாக இருந்திருக்கு. நான் அவ்வளோதையும் விட்டுட்டு உன்னை காயப்படுத்தியிருக்கேன். தெரியும் உன்னை மாதிரி ஒரு நபர் என்னால் தேடி போனால் கூட எனக்கு அகெயின் வந்து கிடைக்க மாட்டாங்க. இனியும் கிடைக்க போகிறதுக்கான வாய்ப்பும் சுத்தமாக கிடையாது அப்படின்றது என்னால் இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. மனசளவில் எனக்கு தைரியமே இல்லாமல் இருக்குது. என் வாழ்க்கையில் இந்த விஷயம் தான் நடந்துச்சு, இந்த ப்ராப்ளம் தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு உங்ககிட்ட வந்து முன்னாடி நின்று என்னால் சொல்ல முடியலை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓடி வந்து உன்னை கட்டி அடைச்சி கொள்ளணும்னு தோணுது. உன்னுடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. உன்னோட கைகளை இறுக்கி பிடிச்சி கொள்ளணும்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா எனக்கு முன்னோக்கி வரணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் பின்னோக்கி என்னை யாரோ இழுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. செலவில் கடவுள்கிட்டையோ இல்லை யூனிவர்ஸ்கிட்டையோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புலம்ப தான் என்னால் முடியுமே தவிர்த்து என்னால் நேராக உங்ககிட்ட வந்து நின்று சொல்ல முடியலை. ஏன்னா ஏதோ ஒரு சக்தி என்னை தடுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
எப்படி எதனால எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத நான் இங்கே உடச்சி உன்கிட்ட சொல்லணும்னு நான் விரும்பலை. உனக்கே தெரியும் எனக்கு ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு, நான் ஏன் இந்த சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக உன் மனசுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நான் உடஞ்சி போயிட்டு நிற்கிறேன். எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல நபர் கிடச்சிருவாங்க, நீ அவங்க கூட சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு. ஆனால் என்னால் தான் தெரில நீ இல்லாமல் எப்படி முன்னோக்கி போவேன் அப்படின்றது தெரில. நான் அவசரப்பட்டிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டணும், தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டணும் அப்படின்ற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வைக்குது. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஸ்டெப்பை மெதுவாக எடுத்து வச்சுருந்தா கூட இன்றைக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் இவ்வளோ மோசமாகி கடைசி கட்டத்தில் வந்து நின்று இருக்காது. இதெல்லாமே நான் பண்ணது என்னுடைய கைகளில் நடந்த விஷயம் மாதிரி இருக்குது. இல்லை எந்த இடத்துலையுமே நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன், என்னுடைய தலைகளில் நானாக தான் மண்ணை வாரி போட்டுட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து நிற்கிறேன். தெரியும் இந்த இடத்துல நான் ஸ்டெப் கண்டிப்பாக எடுத்து வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என்னால் முடியலை. அதே நேரத்தில் உன்னை விட்டுட்டு என்னால் தனியாக இருக்கவும் முடியாது. இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதோ இல்லை நீ இருந்த இடத்துல இன்னொரு நபரை வச்சு பார்த்துட்ருக்கிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த செகண்ட் கூட பார்க்க முடியலை என்னால், நீ இருக்கிற இடத்துல இன்னொருத்தரை வச்சு நினைக்க கூட முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி நைட் தூங்கும்போது எனக்கு சுத்தமாக தூக்கமே வரதில்லை. ஏன்னா ஒவ்வொரு ராத்திரியும் நான் ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன், என்னோடய மைண்டில் நீ மட்டும்தான் இருக்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னோட வாசத்தை நான் மிஸ் பண்ணுறேன். உன்னோட அந்த வாசம் அங்கே கிடைக்கிற எனக்கு நிம்மதி எந்த இடத்துலையுமே எனக்கு கிடைக்கல. நீ தான் எனக்கு ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இருந்திருக்கல்ல, எல்லா இடத்துலையும் நீ தானே எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்த. இப்போ நீ இல்லாமல் இந்த இடத்துல நான் தத்தளிச்சிட்ருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பிச்சு ஓடி வர முடியுமா அப்படின்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. முன்னாடி நிராயுதபாணியாக என்னால் வந்து நிற்க முடியலை, வந்து நிற்கிறதுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. நான் இப்போ ஓடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறேன், மனசார மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கணுன்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் மறந்து திரும்ப 2 பேரும் சேர்ந்துடலாமே, எல்லா விஷயத்தையும் மறந்து நீ என்னை ஏற்றுக்கோயேன் அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது. இந்த ஆசை அப்படின்றது என் மனசுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வெளியில் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்து சுத்தமாக கிடையாது. எத்தனை தடவை நம்பிக்கையாக போய் கதைக்கலாம் அப்படின்னு என் மனசை நானே தேத்திட்டா கூட இருக்கிற சூழ்நிலை சுச்சுவேஷனை வந்து ரொம்ப மோசமாக்குது. திருப்பவுமே இந்த பேசாமல் இருக்கக்கூடிய இந்த நோ கான்டாக்டை தான் ரொம்ப அதிகப்படுத்துது. எனக்கு இந்த நோ கான்டாக்டில் இருக்கிறது சுத்தமாக விருப்பம் கிடையாது, எனக்கு பிடிக்கலை. நீயும் நானும் கதைக்காமல் இருக்கிற இந்த நொடி எனக்கு பிடிக்கலை, பேசணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்றத முன்னாடி வந்து சாரி கேட்கும்போது நான் வார்த்தையால் பேச மாட்டேன், அழுதுருவேன். உன்னை பார்த்த அடுத்த செகண்டே நான் அழுதுருவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது கூட உங்ககிட்ட அத்தனை விஷயத்தையும் சொல்லிடணுன்னு தோணுச்சு, ஆனால் என்னால் தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடிஞ்சுது. என்னால் வார்த்தைகள் அந்த இடத்துல பேச முடியலை. ஓகே அப்படின்னு நான் கடந்து போயிட்டேன். அந்த இடத்துல நீ என்னை பார்த்தியா அப்படின்றது எனக்கு தெரில, பட் நான் உன்னை பார்த்தேன். எனக்கு அழுகணுன்ட்டு தான் தோணுச்சே ஒழிய அந்த இடத்துல பேசணும் அப்படின்றது சுத்தமாக தோணு கிடையாது. நான் அந்தளவுக்கு உன்னை காதலிக்கிறேன். அந்த காதல் வந்து இந்த கண்ணீரில் தான் வெளிப்படும். பயமாக இருக்குது, நீ எங்கேயாவது வார்த்தை விட்டுருவியோ அப்படின்னு. அப்படி வார்த்தை விட்ட அப்படின்னா எந்த அளவுக்கு என்னோடய ஈகோ ஹர்ட் ஆகும் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு நான் திரும்ப உடஞ்சி போவேன் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் இதில் திரும்ப ஒரு ப்ளே கேம் மாதிரி விளாட நான் விரும்பலை, மொத்தமாக வந்துடணும் அப்படி தான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த டிவைன் கிட்ட சொல்லி இந்த டிவைன் மெசேஜ் மூலியமாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறேன். வாய் விட்டு சொல்ல முடியல அப்படின்னாலும் இந்த டிவைன் மெசேஜ் வந்து உனக்கு கேட்கும். நான் அழுகிற அந்த மனசோட இதயத்தோட குரல் என்ன அப்படின்றது நீ கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ளுவேன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நான் அழுது செத்துட்ருக்கேன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீ ஃபீல் பண்ணுவேன் என்னோடய எனர்ஜி. நான் இவ்வளோ விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் துடிக்கிறேன். நான் இப்போ கூட அழுதுட்டு தான் இருக்கேன். என் மனசுக்குள்ளே நீ இல்லாத என்னை தருணம் வந்து குத்திட்டு தான் இருக்குது. எங்கே தப்பாக போயிடுமோ, இல்லை என்னை சுற்றி நிற்கிற நபர்கள் ஏதாவது ட்ரிகர் பண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ணி தான் இவ்வளோ விஷயமும் பண்ண வச்சுருக்காங்கன்றது உனக்கு தெரியும். எந்தளவுக்கு என்னை மிரட்டி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சுருக்காங்கன்ட்டு. திரும்பவும் அதே மாதிரி மிரட்டி என்னை ஏதாவது பெரிய விஷயம் பண்ண வச்சுட்டாங்களோ, அந்த பெரிய விஷயம் பண்ணி நீ என்னுடைய கைகள்லேருந்து மொத்தமாக போயிடுவியோ அப்படின்ற ஒரு பயம் என்னை சுக்குநூறாக உடைக்குது. ஒவ்வொரு ராத்திரியுமே நான் மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு தெரியும் இங்கால நீ மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் டிவைன் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. திரும்ப இந்த மன்னிப்பு உன்னுடைய காதுகளில் விழுன்னு நினைக்கிறேன். என்னோட மனசோட குரல் என்ன அப்படின்றது உனக்கு புரியும், உன்னுடைய இதயத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் அழுதுட்டு தான் உங்ககிட்ட இந்த மன்னிப்பு கேட்குறேன்.
இல்லை ஓடி வந்து கதைக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சுற்றி நிற்கிற நபர்கள்லாம் இந்த பிரச்சனையை பெருசாக ஊதி வெடிக்க வச்சுருவாங்களோ, திருப்பியும் உன்னை என்ன அவமானப்படுத்திட்டா கூட ஓகே, கடைசியாக நீ அவமானப்பட்டு நின்னல, அந்த இடத்துல நான் வாயை மூடிட்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். எங்கே திருப்பவும் நீ ஹர்ட் ஆகிருவியோ அப்படின்ற பயம் தான் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் நீ ரொம்ப உண்மையான பர்சன், நீ என்னோட தங்கம். நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு செகண்டும் நான் நரக வேதனையை வந்து அனுபவிச்சுட்ருக்கேன். பயமாக இருக்குது, திருப்பி ஏதாவது ஸ்டெப் எடுக்க போயிட்டு நான் உன்னையே காயப்படுத்திடுவனோ அப்படின்றது தான் எனக்கு இன்னுமே வலிக்குது. ஓகே, ஸோ மை காட், உங்களோட நபர்களோட எனர்ஜி சுக்காக நொறுங்கின மாதிரி இருக்குது. என்னால் இந்த ரீடிங் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு என்னுடைய கண்கள்லேருந்தே கண்ணீர் தண்ணி வர அளவுக்கு ரொம்ப டீப்பாக போயிடுச்சுங்க இன்றைக்கி ரீடிங். ஸோ எத்தனை பேர் இந்த எனர்ஜி, லைவ் எனர்ஜி உங்கள் நபர்களை ஃபீல் பண்ணிங்க, எத்தனை பேர் அழுதிங்க, எத்தனை பேர் அந்த மனசுக்குள்ளே இருந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் நபர்களுடைய எனர்ஜி பீஸாக நொறுங்கி போச்சு. இனி எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் நபர்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என் உயிரே நீ தானே அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்களோட பேரை போடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உருகி ஃபீல் பண்ணியிருக்க நபர்களுக்குமே நீங்கள் இன்றைக்கு ஒயிட் கலர் ஆர்ட் வந்து ரிப்ளையாக கொடுங்க. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு 5 ஒயிட் கலர் ஆர்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அந்த நபர்கள் இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, இன்னும் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லவ் லெட்டர் ரீடிங், ஓகே, ஸோ உங்கள் நபர்களை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இல்லையா, ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த லவ் லெட்டர் ரீடிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்கள் நபர்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ மை காட், என்னால் கதைக்கவே முடியலை. ஏன்னா இந்த எனர்ஜியிலேருந்து வெளியில் வரவே முடியலை, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ எத்தனையோ பேருக்கு இது பொருந்தி இருந்ததுன்றதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த கமெண்ட்டை பதிவிடுங்க, ஃபீல் பண்ணி பதிவிடுங்க. பதிவிட்டிருக்கவர்களுக்கு நீங்கள் ஒயிட் கலர் ஹார்ட் கொடுங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒயிட் கலர் ஹார்ட் கொடுக்கும்போது உங்கள் நபர்கள் மெல்ட் ஆகி உருகி உங்ககிட்ட ஓடி வந்துடுவாங்க. சாதாரண கமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அதனால் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள், மிராக்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் கேட்டுக்கொள்ளணும், இல்லை இந்த லவ் ரீடிங்கே என்னுடைய நபர் தனிப்பட்ட ரீதியாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இது வந்து ஆஃபர் ரீடிங்காக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் ரீடிங்கை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ ரீடிங்ஸை பொறுத்து உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கப்படும், எந்த பொழுதும் எப்பொழுதும் உடனுக்குடன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தராக இது வரைக்கும் இணையலை அப்படின்னா இணைஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ விடை தெரியாமல் எத்தனையோ உயிர்கள் வந்து அழுதுட்ருப்பாங்க, அவங்க நபர்களை பற்றி தவிச்சிட்ருப்பாங்க. ஒரு சில நபர்கள் உண்மை என்ன அப்படின்றது தெரியாமல் தவறான முடிவுகளில் கூட எடுக்கிறதுக்கான யோசிச்சுட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் அந்த மெசேஜை ஷேர் பண்ணும்போது இன்னொரு நபர்களுக்கு ஒரு கண் திறக்கிற மாதிரி, ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி, இருட்டில் இருக்க நபர்களை நீங்கள் கையை பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ